வணக்கம். ஓம் அகத்திசாய நமக. நம்ம இப்போ புதுவிதமான வீடியோ போட்டுட்ருக்குறோம். அதாவது லக்னத்தை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு லக்னத்துக்கும் சூரியன் முதல் கொண்ட 9 கிரகங்கள் இந்த 12 கட்டத்தில் எங்கே இருக்குதுங்கிறத பார்த்து அதுக்கான பலன்களை நம்ம வீடியோவாக போட்டுட்ருக்குறோம். அந்த வகையில் மொத்தமாக போட்டோம்னா 9 கிரகத்துக்கும் போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா கிட்டத்தட்ட 180 மணி நேரம் ஆகும். அவ்வளோ வீடியோ ஆகும். அவ்வளோ போட முடியாதுங்கிற காரணத்தினால ஒரே நேரத்தில் பார்க்க முடியாதுங்கிறதுனால தனித்தனியாக போடுறோம். அதாவது ஒரு லக்னத்தை தேர்ந்தெடுத்துக்கிறோம், ஒரு கிரகத்தை தேர்ந்தெடுத்துக்கிறோம், அப்படி போட்டுக்கிட்டு வரோம். அந்த வகையில் சூரியனுக்கான 12 வீடியோ போட்டாச்சு, சந்திரனுக்கான 12 வீடியோ போட்டாச்சு. இப்போது செவ்வாய்க்கான வீடியோவாக போடுறோம். அதில் 3வது லக்னமான மிதுன லக்னத்துக்கான பலன் இது. மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் பகவான் இந்த 12 கட்டத்தில் ஒவ்வொரு கட்டத்தில் எங்கே நிற்கிறாரோ அதற்கான பலனை சொல்கிறோம். இந்த பலனுங்கிறது என்னென்னா ஜோதிடம்ங்கிறது 10 வகையில் கிட்டத்தட்ட 10 வகையில் பார்த்து சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா முதல்ல ஸ்தானம் அப்படிங்கிற இடத்த பார்ப்போம். 2வது ஸ்தானாதிபதி அவரோட நிலையை பார்ப்போம். 3வது காரகம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கப்புறமா 4வதா இணைவு, பார்வை, சாரம், இந்த மாதிரி யோகம், இந்த மாதிரி பல வகையான மெத்தடுகளை ஒரு 10 வகையான மெத்தடுகளை நாங்கள் அதெல்லாம் பார்க்குறது உண்டு. அதில் பிரதானமாக இருக்கிற அந்த முதல் 3 ஐட்டத்தை தான் அந்த ஆஸ்பெக்டில் மட்டுமே தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இதனுடைய பலாபலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். பரிபூர்ணமாக இருக்குமான்னா அளவுகள் மாறுபடலாம், ஏன்னா மற்ற காரணங்களால். ஆனால் இப்போ நம்ம சொல்கிறது இல்லை இருக்காது அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாத அளவுக்கு கண்டிப்பாக இருக்குங்கிறத மட்டும் உறுதிப்படுத்திக்கிட்டு நாம் இப்போ அந்த பலனை சொல்ல போகிறோம். அந்த வகையில் மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் பகவான் இந்த லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாக இருக்கிறார். 6ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கடன், வழக்கு, வியாதி, சண்டை, சச்சரவு, எதிரி, அவமானம் அல்லது சிறை தண்டனை, இந்த மாதிரியான கெட்ட விஷயங்களெல்லாம் சொல்லக்கூடியது இந்த 6ஆம் இடம். ஸோ இந்த வீடியோ முழுக்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் எந்தெந்த வகையான விதத்தில் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறோம். இது பிரச்சனைக்குரிய இடமான 6ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கும் செவ்வாய்க்கான பலன். அதே போல் இதில் பல கிரகங்களுக்கு இரு வீடுகள் இருக்கிறது. பலனா 5 கிரகங்களுக்கு இரு வீடுகள். அந்த வகையில் செவ்வாய்க்கும் 2 வீடு இருக்குது. ஒன்று இந்த பிரச்சனைக்குரிய செவ்வாய், அவரே அதிகப்படியான சுகத்தையும் அதிகப்படியான லாபத்தையும் தரக்கூடிய கிரகமாகவும் இந்த லக்னத்துக்கு அமைந்திருக்கிறார். ஆக நல்லதும் கெட்டதும் கலந்து தரும் தன்மையை கொண்டவராக இந்த செவ்வாய் பகவான் இருக்கிறார். அதனால் இப்போ நம்ம சொல்ல போகிறது இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களை குழப்புற மாதிரி ரெண்டும் கலந்து இதில் சொல்ல போகிறோம். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு கெடுதலை சொல்ல போகிறோம், 11ஆம் இடத்துக்கு நன்மையை சொல்ல போகிறோம். ரெண்டும் கலந்து சொல்ல போகிறோம். அது ரெண்டும் கலந்தே இருக்குன்னு அர்த்தம். 50-50 இருக்கும் இது அப்படின்னு. அந்த வகையில் மிதுன லக்னத்துக்கு லக்னாதிபதியான செவ்வாய் பகவான் 6ஆம் அதிபதியாகவே இருக்கிறார். லக்னாதிபதி இல்லை, லக்னத்தில் 6ஆம் அதிபதி செவ்வாய் பகவான், 11ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் லக்னத்தில் இருக்கிறதுனால என்னென்னா அவங்களுக்கு கொஞ்சமான இமேஜ் டேமேஜ் ஆகும். அதாவது அவங்கள கடங்காரனும், நோயாளினும், சண்டைக்காரனும், பிரச்சனை பிடிச்சவங்களனும், அவங்க ஒரு ப்ராப்ளமேட்டிக் பர்சனாலிட்டியாக மக்கள் கருதுவார்கள். யாரை மிதுன லக்னத்தை சேர்ந்த யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் லக்னத்திலே இருக்குமே ஆனால் அவங்களுக்கு இந்த தோற்றம் உண்டு. மக்களோட மனதில் அந்த எண்ணம் இருக்கும், எது பிரச்சனை பிடிச்சவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு அர்த்தமாக இருக்கிறது. அதே நேரத்தில் அவங்களோட சொந்த விஷயத்தில் சுக சௌகரியமாகவும் கொஞ்சம் டாம்பிகம்னா கொஞ்சம் ஆடம்பரமாகவும் வாழக்கூடிய அமைப்பு, அதுக்கான வசதி வாய்ப்பு கிடைத்தே தீரும். அதுவும் இருக்குது. ஒரு பக்கம் நன்மைகள், இன்னொரு பக்கம் அவங்களுக்கு இமேஜ் கோளாறு. இப்போ அந்த செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுப்போம். 6ஆம் அதிபதி 2ல் இருக்கிறார். என்ன அர்த்தம் அப்படின்னா 2ஆம் இடங்கிறது தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, கண் பார்வை, இவைகளெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும்னு அர்த்தம். ஏன்னா ஸ்தானத்திலே இந்த பாவகிரகம் நீச்சமடைந்து இருப்பதால
அவருடைய குடும்பத்தில் அவருக்கு அமைந்த குடும்பம் மட்டுமில்லாமல் அவர் பிறந்த குடும்பமாக இருந்தாலும் அதில் பிரச்சனைகள் இருக்கும். கல்வியிலே பிரச்சனைகள், முக்கியமாக சீர்கல்வி அல்லது ஆரம்ப கல்வின்னு சொல்லக்கூடிய 10வது வரைக்கும் படிக்கக்கூடிய கல்விகளில் பிரச்சனைகளும், குடும்பஸ்தானத்தில் பிரச்சனை, கல்வி ஸ்தானத்தில் பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் பிரச்சனை அல்லது வெளியே இருந்து கடன் வாங்கி குடும்பம் நடத்த வேண்டிய பிரச்சனை, வார்த்தைகளால் அடுத்தவங்களை நோகடித்து அதனால் கெட்ட பேர் வாங்கக்கூடிய பிரச்சனை, கண் பார்வையில் பாதிப்பு, இவைகளெல்லாம் ஏற்படுத்தும். ஆக இது செவ்வாய் தோஷ ஜாதகம்னு சொல்லலாம். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷ ஜாதகம். சில பேர் கடகத்தில் இருந்தால் தோஷம் இல்லைன்னு சொல்கிறவங்களும் உண்டு. அதில் நமக்கு ஈடுபாடு இல்லை. ஆனால் நம்ம இதை செவ்வாய் தோஷ ஜாதகமாகவும் குடும்பஸ்தானம் பாதிக்கப்படும், வார்த்தைகளால் பாதிப்பு ஏற்படும், குடும்பத்தில் வார் அப்படின்ற போர் நடக்கும்னு அர்த்தம். 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் என்ன ஆகும்? இப்போ 2ல் ஒரு கெட்டது மட்டும் சொன்னோமோ, நல்லது சொல்லலையே. 11ஆம் இடமும் 2ல் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கிற மாதிரி குடும்பத்தில் அதுக்கு நிவர்த்தியாக சில சுக சௌகரியங்கள்லாம் பிற்காலத்தில் கிடைக்கிறதுக்கும் அமைப்பு உண்டு. ஆரம்பத்தில் பிரச்சனைகளும் பிற்பகுதியில் நன்மைகளும் கலந்து இருக்கும். அடுத்து சிம்மத்தில், அதாவது மிதுன லக்னத்துக்கு 3ஆம் இடத்தை, லக்னத்தை 1ன்னு எண்ணிக்கணும், அடுத்த கட்டம் 2, 3வது கட்டமானது சிம்மம். அந்த இடத்துல செவ்வாய் இருந்தால் என்ன அர்த்தம்? இளைய சகோதர தோஷம் ஏற்படும். தம்பி தங்கச்சி போன்ற வகையில் பாதிப்பு ஏற்படும். தனக்கு அடி வயிற்றில் பிரச்சனைகள் ஏற்படும். தொண்டைப்பகுதியில் பிரச்சனைகள் ஏற்படும். கை மற்றும் தோல் பகுதியில் பிரச்சனைகள் ஏற்படும். சுரப்பிகளால் பிரச்சனைகள் ஏற்படும். சுரப்பினா இஎன்டி ப்ராப்ளம், காது மூக்கு தொண்டை வகையில் பிரச்சனைகளோடு தைராய்டு, டான்சில்ஸ் போன்ற சுரப்பிகளால் பாதிப்புகள் ஏற்படும். ஆக 3ஆம் இடத்துல இருப்பது பலவிதமான நோய்களுக்கு காரணமாகவும் அதே நேரத்தில் இளைய சகோதர தோஷத்தையும், அது மட்டும் இல்லாமல் அப்படி ஒரு தோஷம்னா என்ன, இளைய சகோதரர் இருக்காது, இருந்தால் அவங்களுக்கோ அல்லது அவங்க கூடவோ கடன் வழக்கு, வியாதி, சண்டை சச்சரவு, நோய் நொடி பிரச்சனைகள் இருக்கும்னு அர்த்தம். அவ்வளோதான். அதே நேரத்தில் தைரிய வீரிய ஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் இருந்தால் அந்த வகையில் மட்டும் கொஞ்சம் நன்மைகள் ஏற்படும். தேவையில்லாத தைரியத்தை காட்டக்கூடியது. தைரியங்கிறது அவசியமான இடத்துல காட்டினா அது பேர் தான் வீரம்னு சொல்லுவோம். அனாவசியமான இடத்துல காமிச்சா அது பேர் ரவுடித்தனம்னு சொல்லுவோம். அதனால் அவசியமான இடத்துல காட்ட வேண்டியது அவசியம் பார்த்துக்குங்க. அப்புறம் 11ஆம் இடமும் 3ல் இருக்குது. அப்படின்னா இவங்களோட திறமைக்கேற்ற புகழ், லாபம், சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கூட இருக்கும். ஏன்னா 11ஆம் அதிபதி செவ்வாயாக இருக்கிறதுனால இதில் இருக்கும். இப்போ நான் சொன்ன குறைபாடுகள் எல்லாம் ஓரளவுக்கு சில நேரங்களில் நன்மைகளும் சுகங்களும் சேர்ந்தே இருக்கும். நன்மை, சுகம், லாபம் அப்படிங்கிறது கூட இருக்கும்னு அர்த்தம். பரிபூர்ணமாக இளைய சகோதர தோஷமாக இருக்காமல் அந்த தோஷம் கொடுக்கக்கூடியவே பிரச்சனை கொடுக்கக்கூடிய இளைய தம்பி தங்கச்சி இருந்தாங்கனாலும் அவங்களால சில நேரங்களில் நன்மைகளும் நடக்கும். கலந்த பலனை எடுத்துக்குங்க. மொத்தமாகவே இந்த வீடியோ ஃபுல்லாக கலந்த பலன் தான் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததான் 4ஆம் இடத்துல, அதாவது மிதுன லக்னத்துக்கு 4ஆம் இடம் கீழே இருக்கிற கார்னர் கட்டமான கன்னி லக்னம். கன்னின்னு அர்த்தம். கன்னியில் செவ்வாய் நிற்கிறாரு அப்படின்னா செவ்வாய் தோஷம் தான். அதுவும் 4ல் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். கன்னி செவ்வாய் கொஞ்சம் கடுமையான தோஷம். எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னா, அசையா சொத்துக்கள், வீடு, மனை, வாகனம் போன்ற வகையில் பாதிப்புகள், தன்னுடைய ஆரோக்கியம் பாதிப்பு, தன்னோட தாயாரோட ஆரோக்கியம் பாதிப்பு, வில்லங்கங்கள், போகக்கூடாத இடம், மருத்துவமனை, காவல் நிலையம், நீதிமன்றம் போன்ற இடங்களில் சொத்து காரணமாக போகிறது. சொத்து சுக காரணம். சொத்துனாக்கா அசைமச சொத்துக்களால் கோர்ட்டு கேஸுன்னு போகிறது. சுகம்னாக்கா ஆரோக்கிய கேடு ஏற்பட்டு அதற்காக மருத்துவமனைக்கு செல்வது. இதெல்லாம் உண்டு. அதில் நன்மை நடக்குமா அப்படின்னா ரிசல்ட்டு சாதகமாக வரும். காரணம் என்ன அப்படின்னா 11ஆம் இடம் லாபாதிபதி, சுகாதிபதி, அதிசுகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அவரே தான். முதல்ல பிரச்சனைகளெல்லாம் கொடுப்பார், பின்னாடி லாபத்தையும் கொடுப்பார், நன்மையும் செய்வார். அந்த வகையில் நன்மைகள் உண்டு. இப்போது 5ஆம் இடத்துல
துலாம் ராசின்னு பேர் அந்த இடம். அந்த இடத்துல செவ்வாய் நின்னார்னா மிதுன லக்னத்துக்கு 5ஆம் இடத்திலே செவ்வாய் இது நின்றால் என்ன பலன் அப்படின்னா கடுமையான புத்திர தோஷம். தொப்புளுக்கு கீழே இருந்து நடுவயிறிலிருந்து உறுப்பு பகுதி வரைக்கும், இன உறுப்பு பகுதி வரைக்கும், உள் உறுப்பு வெளி உறுப்பு இரண்டடங்கிலும் மருத்துவ செலவுகளுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. புத்திர தோஷம் உண்டு. குழந்தைக்காக வருத்தம் கவலைகள் உண்டு. அந்தஸ்து சரிவுகள் உண்டு. காதல் பிரச்சனை உண்டு. தோல்வி வரலாம். இப்படி அந்தஸ்து, காதல், புத்திர பாக்கியத்தில் குறைபாடுகளை ஏற்படுத்தும் அல்லது அவங்களால வருத்தங்களை ஏற்படுத்தும். கடன் வழக்கு, வியாதி, சண்டை சச்சரவு, நோய் நொடி போன்றவைகள் இவங்களால் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டுன்னு அர்த்தம். அது பரிபூர்ணமாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இது இருக்கும் 50%. அதுக்கப்புறம் இந்த 11ஆம் அதிபதி 5ல் இருக்கிற காரணத்தினால அதில் 50% நன்மைகள் பிற்காலத்திலேயோ, அதாவது முற்பகுதியிலோ பிற்பகுதியிலையோ அப்படின்னு 2ஆக பிரிக்கலாம் அல்லது கலந்தே நடக்கலாம். அப்படின்னும் போது இதே குழந்தைகளால் சில லாபங்களும் சந்தோஷங்களும், அந்தஸ்துனால சில லாபங்களும் சந்தோஷங்களும் கலந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு தான். இப்போ 6ஆம் இடத்துல லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி இருந்தால் அது பேர் ஆட்சி பெற்றிருக்காருன்னு அர்த்தம். விருச்சிக செவ்வாய் ஆட்சி. அப்படி இருக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா 6ன்றது கடன் வழக்கு, வியாதி, சண்டை சச்சரவு, நோய் நொடி அது வரும். ஆட்சி பெற்றதுனால ஒரு ஆபத்து இருக்காது, ஒரு பிரச்சனை இருக்காது, எல்லாம் வெற்றி ஆக முடியும். எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக கூட இருக்கலாம். இறுதியில் லாபங்களே அதிகமாக இருக்கும், சுகங்களே அதிகமாக இருக்கும், அதில் தனக்கு சாதகங்களே அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட போட்டி போட்டால் நம்ம தோற்று போயிடுவோம், இவங்க ஜெயிச்சிருவாங்க. மிதுன லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அவர்கள் வெற்றியாளர்களாக இருப்பார்கள். அவர்களை ஜெயிக்கிறது கஷ்டம். அவங்கள பற்றி அவங்க சைடில் சொல்லணும்னா அவங்களுக்கு பிரச்சனைகள்லாம் வரும், வந்ததுக்கப்புறம் ஜெயிப்பாங்கன்னு அர்த்தம். இப்போ 7 மிதுன லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் என்ன அர்த்தம்னா கடுமையான திருமண தோஷம், செவ்வாய் தோஷம்னு அர்த்தம். தனுசில் செவ்வாய் இருந்தால் நட்பு கிரகம் என்பதால் செவ்வாய் தோஷம் இல்லைன்னு சில பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கலாம், அவ்வளோதான் வழி, இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. 7ஆம் இடத்துக்கு செவ்வாய் குடும்ப வாழ்க்கையை பிரிக்கும், கல்யாணம் ஆகிறது காலதாமதப்படுத்தும், குழப்பம் இருக்கும், கலாட்டா கல்யாணமாக இருக்கும், கல்யாணம் ஆகுமா ஆகாதான குழப்பங்கள் ஏற்படும். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்வாங்களா வாழ மாட்டாங்களான்னு இருக்கும், இழுபறியாக இருக்கும். 50% திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும். 50% திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும். அல்லது வேற ஒரு சமாச்சாரம் நடக்கும். என்ன அப்படின்னா ஒரு திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டு 2வது முறையாக வேற ஒரு திருமணம் அடைஞ்சு அது சிறந்த முறையில் அமையும். 11ஆம் இடம்ங்கிறது அதிசுகஸ்தானம், சுகஸ்தானம், லாபஸ்தானம்னு சொன்ன மாதிரி 2ஆம் திருமணஸ்தானமும் கூட. அதனால் 2வது முறையாக திருமணம் நடக்கவும் வாய்ப்பு உண்டு. இருதார யோகா அமைப்பு இந்த லக்னத்துக்கு அதிகம் உண்டு 7 செவ்வாய் இருந்தால். ஆக ஒரு பகுதி திருமண தோஷம், இன்னொரு பகுதி திருமண சுகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதே போல் உறவு முறைகளும் அப்படி தான். ஒரு சிலர் அல்லது ஒரு காலம் சிலர் பகையாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க நல்ல உறவாக இருப்பாங்க, கலந்த பலன்கள் உண்டு, அதெல்லாம் ஓகே. ஆனால் திருமண வாழ்க்கைக்கு தெளிவு வேணும் அப்படின்னா முதல் திருமணத்தில் திருமண தோஷம் ஏற்படும். வாழ்க்கையில் திருமண பாதிப்புங்கிறது 50% உண்டு. திருமண வாழ்க்கைங்கிறது பிற்பகுதி அது சரியாக பண்ணிக்கிறதுக்கோ அல்லது மறு திருமணம் நடந்துக்கிறதுக்கோ வாய்ப்புகள் உண்டு. இப்போ 8ல் இருக்கார். லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல மகரத்தில் செவ்வாய் இருந்தால் அவர் அந்த இடத்துல உச்சம் பெற்றிருக்காருன்னு அர்த்தம். செவ்வாய் பகவான் 6ஆம் அதிபதியாக இருந்து உச்சம் பெறுகிறார். 6ங்கிறது 8ல் இருந்தால் பெரிய பெரிய பிரச்சனை. சராசரி மனுஷனுக்கு வராமல் அபூர்வமாக டிவிலெல்லாம் வரா மாதிரி, செய்தியிலெல்லாம் வரா மாதிரி துன்பங்கள் வரக்கூடிய அமைப்பு. கடன் வழக்கு, வியாதி, சண்டை சச்சரவு, நோய் நொடி போன்ற பாதிப்புகளால் அவமானம் ஏற்படலாம், கண்டம் ஏற்படலாம், பாதிப்புகள் நிறைய ஏற்படலாம், சரிவுகள் நிறைய ஏற்படலாம். 6ஆம் இடம் 8ல் இருந்தால் யாராக இருந்தாலும் இந்த பாதிப்பு உண்டு. அது நிரந்தரமாக இருக்குமா அல்லது நிவர்த்தி கிடைச்சிருமான்னா இந்த 6 கிரகம் 8ஆம் இடத்துல இருந்தால் 2 வகை நன்மை ஆகிடுது. ஒன்று, கெட்டவன் கேடில் கிட்டிடும் ராஜயோகம். 6ஆம் இடம் 8ல் போனால் கெட்டு போயிட்டான். அதனால் பின்னாடி அவன் பலம் இழந்து
அவன் தோற்று போயிடுவான்னு அர்த்தம். எதிரிகள் தோற்கப்படுவார்கள். அந்த வகையில் நிவர்த்தி கிடைச்சிடும் இவங்களுக்கு. ரெண்டாவது, அந்த இடத்துல உச்சம்ங்கிற பலம் பெறதுனால அது நன்மைகளை செய்யும். உச்சம்னா நன்மைகளை செய்யக்கூடியது. அந்த வகையிலையும் எதிரி கடைசியில் இவங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடும். எப்படியெல்லாம் வந்தோம், ஆனாலும் பின்னாடி சாதகங்கள் இருக்கும். ஆனால் பேர் கெட்டது தான், பாதிப்பு தான், சரிவு தான். நம்மளாம் ஒன்றா பின்னாடி நமக்குள்ளே நியாயம் பேசிக்கலாம். ஓகே, நமக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்துருச்சு, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னு. அது நல்லபடியாக முடிஞ்சதில்லை, கெடுத்தது தான், பாதிப்புகள் உண்டு. அடுத்ததா 9ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த செவ்வாய் 9ஆம் இடத்துல இருந்தால் பித்ரு தோஷம் ஏற்படும். 6ஆம் இடத்துக்கு அதிபதி 9ல் இருந்தால் அப்பாவுக்கு பாதிப்பு, அப்பாவோட சொத்து பத்துக்களை பாதிப்பு, அப்பாவுக்கும் தனக்கும் உறவு முறையில் பாதிப்பு, அப்பாவோட ஆயுள் ஆரோக்கிய பாதிப்பு. அது மட்டும் இல்லாமல் பிதா குரு தெய்வ அனுகிரக குறைபாடு, சமுதாய அனுகிரக குறைபாடு, அரசியல் அரசாங்க அனுகிரக குறைபாடு, இவைகளெல்லாம் ஏற்படுத்தும். இது நிரந்தரமா இல்லை, அவர் 11ஆம் அதிபதி 9ல் இருக்கார். அதனால் இவ்வளோ குறைபாடுக்கு அப்புறம், போராட்டத்துக்கு அப்புறமா அதில் சுகங்களும் லாபங்களும் பெறக்கூடிய அமைப்பு உண்டாயிடும் அப்படின்னு அர்த்தம். ஆக போராட்டம், பாதிப்பு எல்லாம் கடந்து பின்னாடி முடிவு சாதகம்னு எடுத்துக்கணும். இப்போ 10ஆம் இடத்துல இருக்காங்க. யார் ஒருவர் மிதுன லக்னமாக இருக்கிறாரோ அவருக்கான செவ்வாய் பகவான் 6ஆம் அதிபதி 10ல் இருந்தால் அவங்க அடுத்தவங்களுடைய துன்பங்களை தீர்க்கிற தொழிலில் ஈடுபடுவார்கள். என்ன மாதிரியான தொழில்? காவல்துறை, இராணுவம், மருத்துவம், நீதித்துறை, இந்த மாதிரியான துறைகளெல்லாம் தேர்ந்தெடுக்கலாம். இவங்களுக்கு இந்த மாதிரியான வருமானங்கள் உருவாகக்கூடிய தன்மை. ஒரே முதலாளிகிட்ட சம்பளம் வாங்க மாட்டாங்க, அல்லது ஒரே நிறுவனத்தில் இருக்க மாட்டாங்க, அல்லது ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க. மாறுதலுக்கு உட்பட்டே இருக்கும் அவங்களோட வருமானம். 2 வகை. ஒன்று, நிலையான உத்தியோகம் இருக்க அமைப்பு. 10ல் பாவி ஆயினும் அமர அவனுக்கு நித்திய ஜீவனம். ஸோ பாவகிரகமான செவ்வாய் 10ல் இருக்காரு, அவருக்கு நித்தியனா வாழ்நாள் ஃபுல்லாக வருமானம் உண்டுன்னு அர்த்தமாயிருது. கடைசி காலம் வரைக்கும், ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமாவும் அவங்களுக்கு வருமானம் இருக்கும்னு அர்த்தம். அந்த வகையில் நன்மை. ஆனால் பிரச்சனைக்குரிய கிரகம் 10ல் இருக்குன்னா 2 வகையில் நீங்கள் அர்த்தம் எடுத்துக்கணும். இவங்க பிரச்சனையே தொழிலாக கொண்ட துறையை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும், அல்லது இவங்க இருக்கிற இடத்துல, அல்லது இல்லை இதுவும் சேர்ந்து அவங்களுக்கு தொழிலில் வேலையில் அதிருப்தியும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டே இருக்கும்னு அர்த்தம். இதுதான். அப்போ ரிசல்ட் என்னவாக இருக்கும்? லாபம் தான், சாதகம் தான். 11ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் 10ல் இருப்பதால் அதிசுக ஸ்தானாதிபதி 10ல் இருக்கணும். அதில் அவங்களுக்கு ஒரு திருப்தி, லாபம், சௌகரியம் இவைகள்லாம் இருக்கும்னு அர்த்தம். யார் ஒருத்தர் மிதுன லக்னமாக இருந்தாலும் அவர்களுக்கு செவ்வாய் பகவான் 4லோ 10லே இருந்தால் அவர் அரசாங்க உத்தியோகவானாக இருப்பார். பெரும்பாலும் 90% பேருன்னு சொல்லலாம் அவர்கள் காவல்துறையில் இருக்க வாய்ப்பு அதிகம். மீதி பேர் மருத்துவத்துறையில் இருக்கலாம், ஒரு சிலர் நீதித்துறையில் இருப்பாங்க. இப்போ மிதுன லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் வந்திருக்கார். அந்த இடத்துல ஆட்சி பெற்றிருக்காருன்னு அர்த்தம். கடன் வழக்கு, வியாதி, சண்டை சச்சரவு, நோய் நொடி வந்து விலகி அதில் நன்மைகள் உண்டாகிடும். வாழ்க்கையின் பிற்பகுதி சுக சௌகரிய சொகுசான ஆடம்பர வாழ்க்கையை பெற்றுத்தரும். இது பெரும்பாலும் அற்புதமான பலன்களை அள்ளித்தரும். ஒரு 40% பிரச்சனைகளெல்லாம் கொடுத்து விலகி 60% சுக சௌகரிய சந்தோஷங்களை தரக்கூடியதாக இருக்கும். அடுத்தது, அந்த செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, நன்மைகளே இருக்காது. கர்மானால கால விரையும், தன விரையும், பொருள் விரையும், பெயர் விரையும், கீர்த்தி விரையும், அதாவது புகழ் கெட்டு போகும், விரயமாகும். சந்தர்ப்பங்களால் நல்ல நல்ல சந்தர்ப்பங்களாக போகும்.
ஒரு நாள் திடீர்னு இஷ்டான வாழ்க்கையை கிடைச்சி தடால்னு அது வந்து நஷ்டமாக போய் இறங்கிடுவேன். சொற்ப காலம் மேலே போயிட்டு கபார்னு நான் சாதாரண நிலைக்கு வந்துட வேண்டிய சூழ்நிலை இவைகளெல்லாம் ஏற்படுத்தும். மிதுன லக்னத்துக்கு 12லே செவ்வாய் இருந்தால் அவர்களுக்கு கர்ம விரயம். இந்த ஜென்மா பெரும்பாலும் விரயமாக இருக்கும். என்னென்ன விரயம்? கடன் வழக்கு, வியாதி, சண்டை சச்சரவு, நோய் நொடி காரணமாக மருத்துவம், தண்டனைன்னா அபராதம், வட்டி கட்டுறது, மருத்துவ செலவு, இந்த மாதிரி வகையில் காலவரை, தனவரையும், தூர பயணம் இவைகள் ஏற்படும்னு அர்த்தம். நன்றி. மிதுன லக்னத்துக்கான பலன் முடிஞ்சது. அடுத்த லக்னத்துக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.